சேனைகளின் கர்த்தர் உங்களை காப்பார். யாரு அவர்? யாரு? என்ன பண்ணுவார்? வாயை திறந்து சொல்லுங்க. நீங்கள் இந்த சத்தியம் உங்கள் சிரசின் மேலே இன்னைக்கு அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் என்னை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோடு நீங்கள் திரும்பி போகணும். ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. யாரெல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள சொல்லுவேன். எழும்பி நின்று சொல்லுவேன். நான் பார்ப்பேன். யாரெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ திரும்ப சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வாயில நுழையிலையா தம்பி? நுழையிலையா வாயில? சேனைகளின் கர்த்தர் அவர்களை எனக்கு என்னை காப்பாற்றுவான். உன்னை காப்பாற்றுறது வேற யாரும் இல்லைங்க, சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைக்கெல்லாம் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படி காப்பாராம்? மெய்ப்பனை போல காப்பார். மெய்ப்பன் மந்தையம் மடக்கும்போது சிங்கம் வரும், கரடி வரும், விட்டுட்டு ஓடிடாம அந்த மந்தைய சுற்றி வேலி அடைத்து யாரும் தொற்றாம, எதுவும் துற்ற மிருகங்கள் வந்து அழிச்சிடாம கூடவே இருந்து அந்த மந்தையை பாதுகாக்கிறா. ஹல்லேலூயா. மந்தையில் ஆட்டுக்கு நடக்க முடியல, தூக்கிடுவார். அதுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அதுக்கு தண்ணி வேணும், நல்ல இடத்துல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அதுக்கு ஆபத்து, ஒரு பள்ளம், ஒரு முள், ஒரு ஆபத்தான ஒரு இடம்னா போய் முன்னே நின்று தட்டி அதை கொண்டு வந்துடுவார். சில நேரம் அடங்காமல் போனாலும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆமென். அதுதான் மெய்ப்பன். அந்த மெய்ப்பனை போல கரிசனையோடு இரவும் பகலும் தூங்காமல் உங்களுக்காக உங்கள் பின்னாடியே அலைந்து உங்களை காக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, மெய்ப்பனை போல இரவும் பகலும் தூங்காம கண் விழித்து என் கூடவே இருந்து என்னை காக்கிறார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அது என்னதுங்க? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறக்கம் வேற, தூக்கம் வேற. ஆமென். தூங்குறது டீப்பாக கொரட்டை விட்டுட்டு தூங்குறது தூக்கம். ஆனால் உறங்குறது அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் பாரிஸ்லேருந்து இங்கே வரீங்க, அம்பத்தூர் வந்துருச்சா அப்படி தூங்கிட்டே வருவாங்க. அப்படி தலை விழும். அப்படி ஒன்றும் அம்பத்தூர் வரலைங்க, எஸ்டேட் வந்துருக்குறோம், இப்போ தான் எஸ்டேட் வந்துருக்குறோம் அப்படின்னு முழிச்சிடுவாங்க. இன்னும் எங்கெங்க வந்திருக்கோம்? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டேங்க. தூங்கிடுவாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படி எழுந்து. அது டீப் ஸ்லீப்பிங் இல்லை, அது இறங்க வேண்டிய இடத்த கவனமாக வச்சிருந்து இறங்கிறதுக்காக அவங்க உறங்காமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தரும் உறங்காமலும் தூங்காமலும் உங்களை காக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் உறங்காமலும் தூங்காமலும் என்னை காக்கிறார். ஹல்லேலூயா. 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுது, எப்படி காக்கிறாரா? மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுறாராம். ஹல்லேலூயா. கூடாரம்னா அவர் சமூகம். இது ஒரு கூடாரம். அவர் சமூகத்தில் ஒளித்து வைக்கிறாராம். பிசாசு கிட்ட வந்துடாம, ஆபத்து வந்துடாம, அழிவு வந்துடாம, வியாதி வந்துடாம, பிரச்சனை வராம, குழப்பம் வராம அவர் என்ன பண்றாரா? கூடார மறைவினிலே அவருடைய சமூகத்தில் வைத்து உன்னை பாதுகாக்கிறாராம். ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வெளியே எங்கே இல்லை, எனக்கு முன்னாடி உன்னை வைத்து நான் பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போனா அவருடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது. அவர் சமூகத்தை இழந்துட்டு 8 மணிக்கு மேலே வரீங்களே, அவருடைய சமூகத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. அவருடைய சமூகம்தான் உங்களை காப்பாற்றுகிறது. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சமூகம் என்னை காக்கிறது, என்னை காப்பாற்றுகிறது. கூடார மறைவினிலே என்னை ஒளித்து வைத்து சத்துரு தொடாம என்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. 121 சங்கீதம் 8ஆம் வசனம். 121 சங்கீதம் 8ஆம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு கர்த்தர் காப்பாராம். உன் போக்கையும் உன் வரத்தையும் உன் பிரயாணத்தில் உன்னை காப்பாருப்பா. நீ பிரயாணத்தில் நீ கவனக்குறைவாக வண்டியை ஓட்டிட்டு போனால் கூட உன்னை காப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் உங்கள் பிரயாணம் இருக்குது. மூணாறு போகிறீங்க, சிவகாசி போகிறீங்க, சிதம்பரம் போகிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ உங்கள் பிரயாணத்தில் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். தடுக்கி விழுந்தா செத்து போகிறான் மனுஷன். பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது செத்து போகிறான் மனுஷன். பாத்ரூமில் வழுக்கி விழுந்து செத்து போகிறான் மனுஷன். ஆனால் கர்த்தர் நம்மை எப்படி காக்கிறாரா? பிரயாணத்தில் காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கிறவர் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான மனுஷன் இல்லை. அவர் சேனைகளின் கர்த்தர், உறங்காமல் தூங்காமல் காக்கிற கர்த்தர், கூடார மறைவினிலே வைத்து உன்னை காக்கிற கர்த்தர். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு உன்னுடைய பிரயாணங்களை கர்த்தர் காக்கிறார். ஹல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், பாடுங்க. உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. ரெண்டு கையை மேலே உயர்த்தி கர்த்தர் என்னை காப்பார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் கர்த்தர், என்னோடு இருக்கிறவர் சேனைகளின் தேவன், என்னோடு இருக்கிறவர் அவர் மெய்ப்பனை போல காக்கிறவர். நான் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல. என்னை காக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். காக்கிற தேவன், காக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையெல்லாம் காப்பாற்றுவானார்? 3 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். யாரையெல்லாம் காப்பாற்றுவார்? சங்கீதம் 146:9. கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனால் யாரையெல்லாம் காப்பாற்றுவார்? அதை நம்ம இன்னைக்கு 3 பாயிண்ட் நம்ம வாசித்து முடித்து தியானித்து முடிச்சு எல்லாம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரதேசின்னா தாவீது சொல்கிறான், நான் பரதேசியாக இருந்த வீட்டில் கர்த்தர் எனக்கு தஞ்சமாக இருந்தார் என்று சொல்லுகிறான். அப்போனா அவன் பரதேசியா? அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் சொத்தும் சுகமும் அவனுக்கு குறைவே கிடையாது. தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் தான் சேகரித்து வைத்தான். அவ்வளோ பெரிய தாவீது சொல்கிறான், நான் பரதேசியாக வாழ்ந்தேன்னு. அப்போது அவன் மனது அதன் மேலே இல்லை. எவ்வளவு சொத்து, எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பொண்ணு, எவ்வளவு அவனுக்கு இருந்தாலும், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் அந்த மேலே இருந்து வழுகி போகாமல் அவன் அதை நினைக்காம அவரை மாத்திரப்பா நான் ஒன்றுமே இல்லை, நான் பரதேசியாக தங்கியிருக்கிறேன்னு அவன் சொன்னான். ஹல்லேலூயா. இங்கே பரதேசி என்றால் வீடு வாசல் சொத்து சுகம் இல்லாதவங்க நினச்சிக்க கூடாது. ஆமென். பரதேசினா சொத்து, வீடு, வாசல். எனக்கு வீடும் இல்லை, வாசலும் இல்லை, வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறேன். அந்த வாடகை வீட்டு தொல்லை தாங்க முடியல, தண்ணி எடுக்காதங்கிறாங்க. 6 மணிக்கு மேலே கேட்டை மூடி 9 மணிக்கு மேலே கேட்டை மூடிடுறாங்க. 2 பேருக்கு மேலே யாரும் வரக்கூடாது, அம்மா அப்பா கூட வீட்டுக்கு வரக்கூடாது. யாராவது ஒரு ஆள் வந்துட்டாங்களாம் ஏன் வராங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் பரதேசியாக இருக்கிறேன். அப்படி இல்லை, வீடு உனக்கு இல்லைன்னா நீ பரதேசி கிடையாது. வீடு வாசல் இல்லைன்னா நீங்கள் பரதேசி கிடையாது. யாரை பரதேசின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த இங்கிலீஷ் பைபிளில் ஃபாதர்லெஸ், ஃபாதர்லெஸ், ஹல்லேலூயா, ஃபாதர்லெஸ் என்றும் விடோஸ் என்றும் ஃபாரினர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்ட்ரேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சரை, பரதேசின்ற வார்த்தையை ஸ்ட்ரேஞ்சர் என்று இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஃபாதர்லெஸ், அப்பா இல்லாதவங்க, பிள்ளைகள் எப்படி அனாதையாக அப்பா இல்லைன்னா கஷ்டப்படுதோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு விடோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பரதேசின்னு சொன்னால் மற்ற ஏதோ நினைக்கூடாது. நீங்கள் புருஷனால் கைவிடப்பட்ட அந்த நிலைமையில் என்ன திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆகவே புருஷன் இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஃபாதர்லெஸ், அப்பா இல்லாதவங்க. அது மாத்திரம் இல்லை, ஃபாரினர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபாரினர்னா அவன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வாழ்கிறான்னு வச்சுங்களேன். இங்கே வாழ்கிறான்னா அவன் இங்கே வந்து இவன் ஒரு அனாதை தான். அங்கே அவன் நாட்டுக்கு போனால் தான் அவனுக்கு சுதந்திரம், அவன் நாட்டில் போனால் தான் எதையும் செய்ய முடியும். அதை போல நாமும் இந்த உலகத்தில் அப்பா இல்லாதவர்களாக, கணவன் இல்லாத ஆட்களாக, ஒரு விதவையை போல, நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத வெளிநாட்டவர்களைப் போல அனாதைகளாக நம்ம இருக்கிற நிலைமையில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? காப்பாற்றுவாராம். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு அப்பா இல்லை, என் கணவன் என்னை கைவிட்டுட்டான், நான் ஒரு ஃபாரினரை போல, வெளிநாட்டவனை போல இங்கே அனாதையாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய நாட்டவர் ஒரு பரதேசியை போல இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, எப்படா என்ன நடக்குமோன்னு தெரியாது. இங்கேருந்து வெளிநாட்டில் போனவங்களாம் அவங்களும் அங்கே அந்நியர் தான். அப்படி நம்ம அந்நியராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். ஆனால் அந்நியரும் பரதேசியமாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களின் ஒரே நகரத்தாரா கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். என்னுடைய சொந்த தேசம் பரலோகம். நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன், எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தால் அதை அனுபவிங்க. அது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த அந்நியரும் பரதேசியமாக இருந்த நம்மை பரிசுத்தவான்களின் ஒரே நகரத்தாராக ஏன் மாற்றியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய சொந்த தேசத்துக்கு நம்ம போகும்படி. இது சொந்த தேசம் இல்லை, நம்முடைய தேசம், நம்முடைய குடியிருப்போ அங்கே இருக்குது. ஆனால் இந்த தேசத்தில் நமக்கு வசதி வாய்ப்புகள் தந்தா வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க, அனுபவிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சுகமாக இருக்க, சௌக்கியமாக இருக்க, வாழ வசதியை கர்த்தர் உங்களுக்கு தந்தால் அதை அனுபவிங்க. அது நீங்கள் உங்களுக்கு நல்லதுக்காக, உங்கள் நன்மைக்காக கர்த்தர் தருகிறார், அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஆனால் உங்கள் இருதயம் அதன் மேலே சாஞ்சி விடக்கூடாது. உங்கள் இருதயம் எவ்வளவு வீடு, எவ்வளோ பெரிய வீடு கொடுத்தாலும், எவ்வளோ வசதி கொடுத்தாலும், எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளோ பொருள், காரு, பங்களா, வீடு, நகை, நட்டு, எல்லா வசதிகளும் தந்தாலும் வாங்கிக்கோங்க, அனுபவிங்க. ஆனால் அதில் பெருமை வந்துடக்கூடாது. ஆமென். உங்கள் இருதயம் அதன் மேலே சாய்ந்து விடக்கூடாது. இதெல்லாம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நான் இதை எதையுமே நான் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஆமென், ஆமென். நான் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த 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 லைஃபு எனக்கு, இந்த லைஃப் எனக்கு போதும். கர்த்தர் எனக்கு தந்தார், நான் அனுபவிப்பேன். நான் வாழ்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு தந்து இருக்கிறேன். எல்லோரும் கையை உயர்த்தி சொல்கிறேங்க, எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த உலகத்தில் வாழறதுக்காக, இந்த உலகத்தில் நான் வசதியாக இருக்கிறதுக்காக அவர் எனக்கு தந்தார். நன்றின்னு சொல்லுங்க, நன்றி. ஏன்னா இதெல்லாம் கொடுத்து என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனால் என் இருதயம் இதன் மேலே இருந்து அந்த ராஜ்யத்தை நான் இழக்கக்கூடாது. ஆமென். நம்முடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகம். ஆகவே பரலோகம் போக வேண்டிய நாம், நம்முடைய குடியிருப்பை அங்கே வைக்க வேண்டிய நாம் இங்கே வச்சு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய லைஃப்பை தொலைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த உலகத்தினுடைய மேன்மையே தான் பார்க்குறீங்களே தவிர அந்த மேன்மை எவ்வளோ மேன்மையானது, அது எவ்வளோ பெரிய உயர்வானது என்பதை அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஆமென். அப்போது இந்த பரலோகம் எப்படி இருக்கும்
அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே சந்தோஷம் உண்டு. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கேஸ் இல்லை, கோர்ட் இல்லை, வறுமை இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, அங்கே அடிதடி இல்லை, அங்கே சண்டை இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை, அங்கே நாட்டாமை இல்லை, அந்த வீட்டாமையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாதி ராஜா ஒருவரே அங்கே இருப்பார். நமக்கு என்ன வேலைன்னா பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் பாடி துதிக்கிறது தான். வேலைக்கும் போக வேண்டாம், எதுக்கும் போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே இருக்கணும், அவரை துதிக்கிறது மட்டும்தான் பரலோகத்தில் வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் இங்கே பரதேசி, வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் பரதேசியாக இருக்கிறேன். அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு நான் பரலோகவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த சிந்தை வந்துடவே கூடாது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சாவு பாட்டா நினைக்காதீங்க, இது பரலோகத்தை உணர்ந்து பாடுற பாட்டு. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க, இது ஆவியில நிறைந்து பாட வேண்டிய பாட்டு. ஓ, என்னைக்கு பார்க்க போறேன் இந்த பரலோகத்தை? ஏக்கமா பாடுங்க, பரலோகமே என் சொந்தமே என்று ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வான். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வான். விசுவாச பாதையில் சொல்லுங்க, சூறாமல் ஓடி வாயினால அறிக்கை செய்யுங்க, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இல்லையா? அதுக்காக தான் இங்க ஓடுறோம், அதுக்காக தான் வாழ்றோம், அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். பரலோகமே ஆமே. பின்னாடி யாரும் பாடுறதில்ல, சத்தத்தை உயர்த்தி கைகளை அசைத்து பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியோ சொந்தமில்லை. எல்லாரும் சொல்லுவோம், இந்த பூமியோ சொந்தமல்ல. மேல யாருமே கையை அசைக்கவும் இல்லை, கையை தட்டவும் இல்லை. பரலோகம் வேண்டாமா? இரண்டாவதாக 116 சங்கீதம் 6 வசனம். 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்று ஆண்டவர் நாத்தான் வேலை சொன்னார். புறா கபடற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. கபடற்றவர்கள் யார்? கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறாராம். கபடற்றவர்கள் என்பதை இங்கிலீஷில் சிம்பிள், இங்கிலீஷ் பைபிளில் சிம்பிள் என்று இருக்கிறது. ஆம்லெஸ்,
சிம்பிளாக வாழ கற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ இருந்தாலும் சிம்பிளாக காட்டுங்க. நான் இப்படியும் சொல்கிறேன் அப்படியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பெருமையாக காட்டாதீங்க. என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்துக்கிறாருன்னு காட்டுங்க. ஆனால் அதில் பெருமை வந்து விடக்கூடாது. ஆமென். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கபடற்றவர்கள். சிம்பிள். நான் ரொம்ப சிம்பிள். அப்போ சிம்பிள்னா என்ன? மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்தாதவர்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டவங்க அவங்கள அடிமையாக வச்சுட்டு அவங்கள வேதனைப்படுத்துவாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அப்படி அடிமையாக அல்ல, சிம்பிளாக. அவ்வளோ கொடுத்தா வச்சுக்கோங்க, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுத்துருக்கிறார். ஆனால் சிம்பிளாக காட்டுங்க, கபடற்றவர்களாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தீமை செய்யாதவர்கள் தான் சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தால நீங்கள் சிம்பிளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களை அழ வைக்காதவர்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்தாதவர்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதவர்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாய் இருக்கிறவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, துர்க்குணத்தில் குழந்தைகளாய் இருக்கிறவர்கள். சிம்பிள் லைஃப். ஆமாம். புத்தியிலே தேறினவர்களாய் இருப்பவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சொல்லுங்க. தீங்கு செய்யாதவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். துன்மார்க்க சுபாவம் இல்லாதவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யாரையும் வேதனைப்படுத்தாதவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யாரையும் அழ வைக்காதவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யாரையும் துக்கப்படுத்தாதவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இவங்க தான் கபடற்றவர்கள், சிம்பிள். இந்த கபடற்ற உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் யாருமே வேதனைப்படுத்தாமல், யாருமே துக்கப்படுத்தாமல், துர்க்குணத்தில் நீங்கள் எதையும் செஞ்சிடாமல் நீங்கள் சிம்பிளாக இருக்கிறீங்க பாருங்கள், உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் சிம்பிள் லைஃப்பில் நான் வரேன் ஆண்டவரே. மற்றவங்களை துக்கப்படுத்த மாட்டேன், மற்றவங்க கண்ணீரை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன், மற்றவங்களை வேதனைப்படுத்த மாட்டேன், மற்றவங்களை துன்பப்படுத்த மாட்டேன், மற்றவர்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக இருப்பேன். ஹல்லேலூயா. இவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் போதாது, சிம்பிள், ஹார்ம்லெஸ், இது ரெண்டும் நமக்கு தேவை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் பரிசுத்தவான்களை காக்கிறாராம். 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்களை கர்த்தர் காக்கிறார். எல்லாம் சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பரிசுத்தவானா வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் ரத்தத்தினால என்னைக்கு உங்கள் பாவங்களை கழுவினாரோ, நீங்கள் எத்தனை தரம் கீழே விழுந்தாலும், எத்தனை தரம் பாவம் செஞ்சாலும், எத்தனை தரம் புரண்டாலும், எத்தனை தரம் அநியாயம் செஞ்சாலும், எத்தனை தரம் எதெல்லாம் பன்றி போல புரண்டாலும் நீங்கள் பரிசுத்தவான், பரிசுத்தவான் தான். ஹல்லேலூயா. உங்களுக்காக சிந்தின ரத்தம் வீணாக போகவில்லை. நீங்கள் பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான். நீங்கள் ஒரு நாளும் நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்னைக்கு கழுவினாரோ அன்னைக்கே நீ விழுந்தாலும், அப்பா நான் தெரியாமல் விழுந்துட்டேன், துணிகரமாக கூட விழுந்துட்டேன், நான் இப்படி நான் ஆயிட்டேன்ப்பா, என்னை மன்னியும் நீங்கள் சொன்னாலே கர்த்தர் மன்னிச்சு அந்த கேஸ் கட்டியே தூக்கி இல்லாமல் பண்ணிடுவார். ஆமென். நீதிமான் 70 தரம் விழுந்தாலும் அவன் பிழைப்பான், பிழைப்பான், சாக மாட்டான், அழிய மாட்டான், கொல்ல மாட்டார், தூக்கி உன்னை குப்பையில் போட்டுற மாட்டார். நீதிமான், எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதிமான் 7 70 7 49 வாய்ப்பாடு தெரியல, எல்லாம் இது வந்துருச்ச உடனே வாய்ப்பாடு மறந்துட்டீங்க.
490 முறை நீங்கள் விழுந்தா கூட என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவாராம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 70 முறை விழுந்த நம்ம யாரும் 70 முறை விழாமல் இல்லை, விழுந்துட்டோம். சிற்சில வேலையில் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம விழுந்துடுறோம். ஆனால் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கல ஆண்டவர் கை கொடுத்து தூக்கி விடுகிறார், காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் யார் தெரியுமா? ஒரு தகப்பனை போல காக்கிறவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? மேய்ப்பனை போல காக்கிறவர். நம்முடைய மேய்ப்பன் யார் தெரியுமா? பிரயாணத்தில் காக்கிறவர். நம்முடைய மேய்ப்பன் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு வேலையை நம்மளை அழிக்கிறது இல்லைங்க, காப்பாற்றுறது. ஏன் நம்மளை காப்பாற்றுறாருன்னா, நம்மளை வச்சு தான் அவருக்கு வேலையாக நடக்கணும். இன்னும் வராதவங்க, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, இன்னும் கர்த்தர்கிட்ட வராதவங்களுக்காக நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சத்தியம் சொல்லணும். நாம் என்ன பண்ணணும்? அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஜனங்களை விடுதலை பண்ணுவார். அதுக்காக தான் நம்மளை இங்கே உயிரோடு வச்சிருக்கிறாரு. நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம வேற எதுக்கும் நம்மளை கர்த்தர் வைக்கல, அவருக்கு நம்ம தேவை. ஆமென். நாம் அவருக்கு தேவை என்பதனால நம்ம வைத்திருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. நம்மளை வச்சு தான் இனி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அட்லீஸ்ட் ஊழியம் செய்கிறதுல ஒரு ஜப ஊழியத்தை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஜபத்தை கேட்டு மற்றவர்களை ரட்சிப்பார். அதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நாம் யார் பாவின்னு நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காம நான் பரிசுத்தவான். ஆமென். கோபப்பட்டுறோம், அடிச்சிடுறோம், எதனா பண்ணிடுறோம். அதனால் அப்படியே தள்ளிடுறது இல்லை. ஆண்டவரே நான் கோபப்பட்டுட்டேன், ஆண்டவரே நான் இப்படி ஆகிட்டேன், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகணும். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிட்டோம்னா, ஆண்டவரே தயவாயிரும், ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும், ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், ஆண்டவரே. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? தயவுசெய்து கையை உயர்த்தி காட்டுங்க. உண்மையா இனி இதுவரை இந்த அனுபவம் இல்லைன்னா கூட இப்போ சொல்லணும், ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும். வாயை திறந்து சொல்லுங்க. என் மேலே கிருபையாயிரும், என் மேலே இரக்கமாயிரும், என் மேலே தயவாயிரும், என்னை ஆசீர்வதியும், என்னை மன்னியும், என்னை நீதிமான் என்ற லிஸ்டிலேருந்து எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாரா. 145 அதிகாரம் 23 வசனம். 145:23. பரிசுத்தவான்களிடம் இல்லையா? 145:23 தப்பா எழுதிட்டோம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. ஆமா, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு. எத்தனாவது வசனம்? 20. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் அவர்கிட்ட அன்பு கூறணும். அவரை பட்சிக்கிற அக்னியாகவே பார்க்கக்கூடாது. அவர் அன்புள்ளவர் என்று நீங்கள் பார்த்து, அப்பா உங்கள் அன்புக்காக ஏங்குகிறேன், உங்கள் அன்பு என் மேலே இருக்குது, உங்கள் அன்புனால தான் நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன், உங்கள் அன்பு எனக்கு தேவை, உங்கள் அன்பு என்னோடு கூட இருக்குது, உங்கள் அன்பால் தான் என்ன நான் வாழ்கிறேன், உங்கள் அன்பால் தான் நான் நடக்கிறேன், உங்கள் அன்பால் தான் சாப்பிட்றேன், அன்பால் தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லி அவர் அன்பை உணர்ந்து பரிசுத்தவான்களிடத்தில் அன்பு பாராட்டி பரிசுத்தவான்களாக நீங்கள் மாறும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. 32 சங்கீதம் 23 வசனம். 32:23. உண்மையுள்ளவர்களை கர்த்தர் காக்கிறார். உண்மை இருக்கா? உங்கள் தொழிலில் உண்மை இருக்கா?
உங்கள் நடக்கையில் உண்மை இருக்கா? குடும்பத்தில் உண்மை இருக்கா? அப்பா அம்மாவுக்கு முன்பு உண்மை இருக்கா? கணவனுக்கு முன்பு உண்மை இருக்கா? மனைவிக்கு முன்பு உண்மை இருக்கா? பிள்ளைகளுக்கு முன்பு உண்மை இருக்கா? சபையில் உண்மையாக இருக்கிறீங்களா? வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். உண்மை இருக்கணும். உங்கள் கையில் காசு கொடுத்தா அதில் உண்மையாக இருக்கணும். கள்ள கணக்கு எழுதக்கூடாது. எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். நீங்கள் உண்மையாக இருக்க பழகுங்க. தசம பாகத்தில் உண்மையாக இருங்க. சந்தாவில் உண்மையாக இருங்க. இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா, இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதை பற்றியே யோசிக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு சேர வேண்டியது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. எல்லாத்திலும் உண்மை இருக்க வேண்டும். உங்கள் உண்மையை பார்த்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீதனுடைய உண்மையை பார்த்து தான் கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். அவன்கிட்ட பாவம் இல்லாமல் இல்லை, பாவம் வந்துருச்சு, பட்சபால் விஷயத்தில் தவறிட்டான். ஆனாலும் அவன் உண்மையை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸோ யோசேப்பினுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆகவே உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண, எல்லாரும் சொல்லுவோம், உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை. முதல்ல குடும்பத்தில் உண்மையாக இருங்க, வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருங்க, முதலாளிக்கு உண்மையாக இருங்க, ஒரு காசை கொடுத்தா அந்த காசு விஷயத்தில் உண்மையாக இருங்க, எதுலேயும் உண்மையாக இருங்க. ஒரு பையன், கார்பெண்டர் பையன், நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தோம். என்னுடைய பழக்கம் என்னன்னா, கணக்கு பார்க்க மாட்டேன் நான். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு பிடிச்சிருவேன். கடைக்கு அனுப்புனேன். அவர் என்ன பண்ணார், எல்லாத்திலும் திருட்டு பில்லு போட்டுன்னு வந்திருக்கான் ஒரு பையன். தினைக்கு விசுவாசி, அவர் வேறு பாஸ்டர். அந்த விலை என்னன்னு எனக்கு தெரியும், எவ்வளோன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துலையும் ஏற்றி போட்டிருக்கான். அதில் உண்மை இல்லை, கேட்க மாட்டேன்னு நினைக்கிறது. ஆகவே உங்கள் பண விஷயத்தில், மற்ற விஷயத்தில், உங்கள் அப்பா அம்மா உங்களை கடைக்கு அனுப்புனா கூட, நான் 10 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், 50 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா லஞ்சம் இல்லாமல் நீங்கள் கடைக்கு போக மாட்டீங்க. நம்ம பிள்ளைங்க கடைக்கு அனுப்புனா அதில் ஒரு லஞ்சம் கேட்பாங்க. உண்மையாக இருங்க. உங்கள் உண்மை தான் உங்களை உயர்த்தும். கையை உயர்த்தி சொல்லு, என்னுடைய உண்மை, என்னுடைய உண்மை உயர்த்தும். சிலர்லாம் சம்பளம் வாங்கி அப்படியே அம்மா கிட்ட கொடுக்குறீங்க. உங்கள் உண்மைக்காக கர்த்தரை பாராட்டுறேன். சிலர் பாதி கொஞ்சம் எடுத்து திருடி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு கேட்டு பாருங்களேன், நல்லா ஆசீர்வாதம். அம்மாவங்களும் அப்படி கரும்பி தானே பண்ணாதீங்க. பிள்ளைங்க சம்பாரிச்சாந்து கொடுத்தா அவங்க கேட்குறத கையில் கொடுங்க. அப்போ தான், இல்லைன்னா எடுத்து அடுத்த மாதம் எடுத்துருவாங்க. அடுத்த மாதம் அதில் பாதி கொள்ளடிச்சிருவாங்க. அதனால் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்கிட்ட பணம் வந்தால் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத நண்பர்களோடு தேவையில்லாத இடங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. உங்களுடைய பணத்தை விரயம் செய்யாதீங்க. நீங்கள் உழைத்து, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கர்த்தருக்கு மட்டும் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். உங்கள் குடும்பம் சாப்பிடணும். உங்கள் மனைவி பிள்ளைகள் சாப்பிடணும். மீதி உங்களால் தானம் பண்ண வேண்டியது இருந்தால் தானம் பண்ணலாம். அதே சமயத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் தானமாக்கிடவும் கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞானம் இருக்குது. எதெல்லாம் உண்மையாக இருக்கணுமோ நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் காப்பாற்றுவார்? மொனமொனான்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். பரதேசிகளை காப்பார். பரதேசினா யார்? அப்பா அம்மா இல்லாதவர், வீடு வாசல் இல்லாதவங்க கிடையாது. நீங்கள் உங்கள் அந்த மைண்டில் இருந்து எடுத்துடணும். வீடு வாசல் இல்லாதவங்க பரதேசின்ற லிஸ்ட்டில் வச்சுக்கூடாது. யாரை காப்பாற்றுவார்? ஃபாதர்லெஸ், விடோஸ், ஃபாரினர். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மை கர்த்தர் காப்பாற்றுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம்
கபடற்றவர்கள் ஆம்லெஸ், சிம்பிள். ஆகவே இந்த மற்றவர்களை வேதனைப்படுத்தாதவர்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதவர்கள், மற்றவர்களை அழ வச்சு பார்க்காதவர்கள், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? துர்க்குணத்தில் குழந்தைகளாயும், புத்தியிலே தேறினவர்களாயும், தீங்கு செய்யாதவர்களாயும், துன்மார்க்க சுபாவம் இல்லாதவர்களாயும், யாரையும் வேதனைப்படுத்தாதவர்களாயும், யாரையும் காயப்படுத்தாதவர்களாயும், யாரையும் அழ வைக்காதவர்களாயும் உங்களுடைய சுபாவம் இருக்குது பாருங்க, அவங்க தான் கபடற்றவர்கள். ஹல்லேலூயா. உன் கண்ணை கண்ணீருக்கு விலக்கி காப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்ணை கண்ணீருக்கு விலக்கி காப்பார். என் ஆத்துமாவை சண்டைக்கு விலக்கி காப்பார். என் காலை பொல்லாப்புக்கு விலக்கி காப்பார். என் நாவின் சண்டைக்கு விலக்கி காப்பார். உன்னை காக்கும் தேவன் உன்னோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தீமை செய்ய வந்த பார்வோனிடமிருந்து விலக்கி காத்தது போல நான் கபடற்றவர்களை காப்பேன். தகப்பனை போல காப்பேன், மெய்ப்பனை போல காப்பேன். உன் பிரயாணத்தில் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். பரதேசிகளாய் இந்த உலக வாழ்வை நமக்கு சொந்தமல்ல, அந்த உலக வாழ்வு தான் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்வு நமக்கு சொந்தமல்ல. இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. ஆனால் நம்முடைய மேன்மை, நம்முடைய உயர்வு, நம்முடைய எண்ணமெல்லாம் அந்த ராஜ்யம். ஆமென். என் ஓட்டத்தை ஜெயமாக நான் முடிப்பேன். இங்கே கண்ணை மூடினா அங்கே நான் திறப்பேன். அப்பா மடியில் இளைப்பாருவேன். இந்த உலக வாழ்வு எனக்கு சொந்தம் அல்ல, தேவன் எனக்கு கொடுப்பதை நான் அனுபவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நான் கபடற்றவனாக இருக்கேன், உண்மை உள்ளவனாக இருக்கேன். ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு தகுதியான பரிசுத்தவனாக இருக்கேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் பரதேசி என்று இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன். நான் வீடு வாசல் இல்லாதனால நான் பரதேசி நினச்சேன். இல்லைப்பா, என்னை நீங்கள் பரதேசியாக விட மாட்டீங்க. ஆனால் நான் பரலோகம் போக வேண்டிய ஆண்டவரே ஆளு. இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லைப்பா, நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன்ப்பா. என்னை அப்படி வைக்கும்படி, எனக்கு அப்படி வாழ தகுதி தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.